ஆடைகளுடன் let the celebrations begin. உடல்நலக்குறைவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் 2 நாட்களில் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்திற்கு சில நாட்களாக உடல் ரீதியாக சில சிக்கல்கள் எழுந்தன. குறிப்பாக அவரது அடிவயிற்று பகுதியிலும் முதுகிலும் வலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்த நிலையில் அடிவயிற்றில் லேசான வீக்கம் தென்பட்டதாலும் லேசான நெஞ்சு வலி ஏற்பட்டதாலும் அப்பல்லோ மருத்துவரை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுள்ளார். அப்போது மருத்துவ குழுவினர் வெறும் வயிற்றில் பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளனர். இதை ஏற்று விசாகப்பட்டினத்தில் கூலி படப்பிடிப்பில் இருந்த நடிகர் ரஜினிகாந்த் சென்னை திரும்பியதும் 30ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதயம் மற்றும் நரம்பியல் நிபுணர்கள் டாக்டர் சாய் சதீஷ், டாக்டர் பாலாஜி மற்றும் டாக்டர் விஜய் தலைமையிலான மருத்துவ குழுவினர் காலையில் ரஜினியின் உடல்நிலையை பரிசோதித்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. ரஜினிக்கு அடிவயிற்றில் இரத்த குழாய் வீக்கமே வயிற்று வலிக்கு காரணம் என கண்டறிந்த மருத்துவர்கள் இதன் காரணமாகவே நெஞ்சுவலி ஏற்பட்டதா என்றறிய பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டனர். ரஜினியை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்துச் செல்லாமல் கேத் லேபில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சை முடிந்து மயக்க நிலையில் இருந்த ரஜினிகாந்த் 40 நிமிடத்திற்கு பின்பு கண் விழித்து மருத்துவர்களுடன் சிரித்து பேசியபடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஜினியின் இதயத்திற்கு வெளியே செல்லும் இரத்த குழாயில் ஏற்பட்ட வீக்கத்திற்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரத்த குழாய் வீக்கத்திற்கான சிகிச்சைக்கு ஸ்டண்ட் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 2 நாட்களில் ரஜினிகாந்த் வீடு திரும்புவார் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் முருகேசன். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட the Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.